Good morning children. Today we are going to see about addition of preservative. Food can be preserved by adding natural and synthetic preservatives. So வந்து ஃபுட்டை வந்து நம்ம ப்ரெசர்வ் பண்ணுறது எப்படி ப்ரெசர்வ் பண்ணலாம்னா நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம ப்ரெசர்வேஷன் பண்ணலாம், பாதுகாக்கலாம். ஃபர்ஸ்ட் we see the natural preservatives. Some naturally available materials like salt, sugar and oil are used as the food preservatives. ஸோ நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ், அதாவது சால்ட், சுகர் அண்ட் ஆயில் வச்சு ஃபுட்டை வந்து எப்படி ப்ரெசர்வேட்டிவ் பண்ணுறது, பாதுகாக்கிறதுன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் அடிஷன் ஆஃப் சால்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரெசர்விங் ஃபுட். ஸோ சால்ட் யூஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரெசர்வ் பண்ணுறது இட் இஸ் த ஓல்டஸ்ட் மெத்தட். Addition of salt removes the moisture content in the food by the process of osmosis. ஸோ அது மாதிரி இந்த ஃபுட்டில் வந்து நம்ம சால்ட்டை ஆட் பண்ணும்போது சால்ட் என்ன செய்யுது, இட் கேன் ரிமூவ் த மாய்ஸ்சர் ஃப்ரம் த ஃபுட் பை த ப்ராசஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸ். ஆஸ்மாசிஸ் மூலமாக அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டை வந்து இந்த சால்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்குது. ஆஸ்மாசிஸ் மீன்ஸ் த மாலிகூல்ஸ் கேன் மூவ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் ஆஸ்மாசிஸ். This prevents the growth of bacteria and reduces the activity of microbial enzymes. ஸோ அந்த மாதிரி இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுனால பாக்டீரியா வளராமே தடுக்குது அண்ட் மைக்ரோபியல் என்சைம்ஸ் உடைய ஆக்ஷனையும் வந்து குறைக்குது, ரெடியூஸ் பண்ணுது. மீட், ஃபிஷ், கூஸ்பெரி, லெமன், ரா மேங்கோஸ் ஆர் ப்ரெசர்வ்ட் பை சால்ட்டிங். ஸோ இந்த சால்ட்டிங், அடிஷன் ஆஃப் சால்ட், அதாவது சால்ட்டிங் இந்த மெத்தட் மூலிமா எதை வந்து ப்ரெசர்வ் பண்ணலாம்னா மீட்டு, ஃபிஷ்ஷு, கூஸ்பெரினா ஆம்லா சொல்கிறது நெல்லிக்காய், அது லெமன், ரா மேங்கோஸ் வந்து ப்ரெசர்வ் பண்ணலாம். Salt is also used as a preservative in pickles, canned food, etc. So salt வந்து pickles-லயும் canned food-க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். Next one is addition of sugar. Sugar or honey is added as a preservative to increase the shelf life of fruits and fruit products like jams, jellies, squash, etc. So sugar-ஐயும் honey-யும் ஆட் பண்ணி என்ன செய்யலாம்னா அந்த ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ், ஜாம், ஜெல்லி, ஸ்குவாஷ் அதனுடைய லைஃப் வந்து அதனுடைய ஃப்ரெஷ்னஸை வந்து நிறைய நாள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். The hygroscopic nature of sugar or honey helps in reducing the water content of food. So hygroscopic means the absorbing nature of sugar or honey. So அந்த ஃபுட்டில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னா சுகர் வந்து அப்சார்ப் பண்ணிக்கிறதுனால அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது, ஃபுட்டில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வந்து கம்மியாகுது. அண்ட் ஆல்சோ மினிமைசிங் த ப்ராசஸ் ஆஃப் ஆக்சிடேஷன் இன் ஃப்ரூட்ஸ். அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா நம்ம சுகரை ஆட் பண்ணுறதுனால ஃப்ரூட்ஸில் நடக்கிற ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து கம்மியாகிடுது, நடக்காமல் அதை ரெடியூஸ் பண்ணிடுது. ஆக்சிடேஷன் மீன்ஸ் அந்த ஃப்ரூட் வந்து என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி ஆப்பிள் இருக்கிற ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஆப்பிள் கட் பண்ணி வச்சோம்னா அது அந்த ஆப்பிள் இருக்கிற ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும்போது ஆப்பிள் இருக்கிற என்சைம் வந்து ஃபினோலேஸ் அது ரியாக்ட் ஆகினா கேன் சேஞ்ச் இன்டு ப்ரௌன் கலர். இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து மினிமைஸ் பண்ணுறது எதுனா addition of sugar or honey. Next one is addition of oil. Addition of oil in pickles prevents the contact of air with food. So oil வந்து நம்ம pickles-ல வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஃபுட்டு வந்து ஏரோட காண்டாக்ட் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணுது. ஹென்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம் cannot grow and spoil the food. அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா இதில் மைக்ரோ ஆர்கானிசம் வளராது, அந்த ஃபுட்டும் ஸ்பாயிலேஜ் ஆகாது. These are the natural preservatives. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம். Next we see the synthetic preservatives. Synthetic food preservatives like sodium benzoate, citric acid, vinegar, sodium metabisulfite and potassium bisulfite are added to food products like sauces, jams, jellies, packed foods and ready to eat foods. So in the synthetic food preservatives, அதாவது வந்து artificial food preservatives சொல்லலாம். அதெல்லாம் வந்து என்ன செய்யணும்னா இந்த சோடியம் பென்சோயேட், சிட்ரிக் ஆசிட், வினிகர், சோடியம் மெட்டாபைசல்ஃபைட், பொட்டாசியம் பைசல்ஃபைட்லாம் வந்து எந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து அதை ஆட் பண்ணுறோன்னா சாஸு, ஜாம், ஜெல்லிஸ், பேக்டு ஃபுட்டு, ரெடி டு ஈட் ஃபுட்ஸுக்கு ஆட் பண்ணி நம்ம ப்ரெசர்வ் பண்ணுறோம். These preservatives delay the microbial growth and keep the food safe for long duration. ஸோ இந்த ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா மைக்ரோபியல் க்ரோத் வந்து மைக்ரோப்ஸ் வளராமல் வந்து டிலே பண்ணுது அண்ட் அந்த ஃபுட்டை வந்து நிறைய நாளுக்கு வந்து சேஃபாக வைக்குது. நெக்ஸ்ட் யூ சி மோர் டு நோ. October 16 is the World Food Day. So World Food Day is October 16.
It emphasizes on food safety and avoiding food wastage. So it insists on food safety and avoiding the food wastage. எதை பற்றி சொல்றதுன்னா food safety பற்றியா food wastage பற்றி சொல்றது தான் World Food Day on October 16. Next you see food adulteration. அதாவது food adulteration-னா அந்த ஃபுட்ல வந்து என்ன கலப்படம் பண்றாங்க எப்படி பண்றாங்க அப்படின்றது. Adulteration is defined as the addition or subtraction of any substance to or from food so that the natural composition and the quality of food substance is affected. So adulteration na அந்த ஃபுட்டோட வந்து ஒரு பொருளை வந்து கலக்கிறது, தேவையில்லாத ஏதோ ஒரு பொருளை வந்து கலக்கிறது. அந்த கலக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா it can affect the quality or natural composition of the food. Adulterant is any material which is used for the purpose of adulteration. So adulterantனா அந்த ஃபுட்ல வந்து கலக்கக்கூடிய பொருள் தான் வந்து adulterant சொல்றோம். So it is used to purpose of adulteration. Some of the common adulterated foods are milk and milk products, cereals, pulses, coffee powder, tea powder, turmeric powder, saffron, confectionery, non-alcoholic beverages, spices, edible oils, meat, poultry products, etc. So காமனா பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து கலப்படம் செய்யறாங்கன்னு சொல்ல milk and milk products, cerealsல, pulsesல, coffee powder, tea powder, turmeric powder and saffron. Saffron வந்து இந்த குங்குமம் பூ சொல்லுவாங்க அது. Then confectionery in the milk products, non-alcoholic beverages, spices, edible oils, meat, poultry products. இதெல்லாம் வந்து adulteration செய்றாங்க. The adulterants in food can be classified into 3 categories. அது மாதிரி அந்த adulterants 3 categories are classified பண்றாங்க. First one is natural adulterants, second one is incidental or unintentionally added adulterants, third one is intentionally added adulterants. First we see the natural adulterants. Natural adulterants are those chemicals or organic compounds that are naturally present in food. So natural adulterants na the foodla வந்து நேச்சுரலா இருக்கக்கூடிய கெமிக்கலோ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் என்ன சொல்றோம்னா natural adulterants சொல்றோம். Example, toxic substances in certain poisonous mushrooms. So mushroomல poisonous mushroomல இருக்கக்கூடிய toxic substances. Then frucic acid in seeds of apples and cherry. So the apple, cherry and the seeds இருக்கக்கூடிய acid, frucic acid, naturally இருக்கக்கூடிய the frucic acid. Then marine toxins. Marine toxins na வந்து கடல்ல இருக்கக்கூடிய poisonous substances. Then fish oil poisoning. Then environmental contamination, environmental pollution. These are the natural adulterants. Next, second one is incidental or unintentionally added adulterants. These type of adulterants are added unknowingly due to ignorance or carelessness during food handling and packaging. So அந்த food ஐட்டத்தை நம்ம ஹேண்டில் பண்ணும்போதோ பேக்கேஜ் பண்ணும்போதோ நம்மளுக்கே தெரியாம வந்து நம்மளுடைய ignorance or carelessnessனால அது கலக்கிறது தான் என்ன சொல்றோம் second incidental or unintentionally added adulterants. Example for the first one, pesticide residues. Residues na waste, அந்த பூச்சிகளுடைய waste. Then droppings of rodents, insects, rodent bites and larvae in food during its storage. Food வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது rodents-னா like rat and squirrel அந்த கொறிக்கும் விலங்குகள் இருக்கு அதனுடைய waste, then insect உடைய waste, அந்த rodent bites, அந்த larva அதெல்லாம் வந்து அந்த ஃபுட்டோட வந்து கலந்திருக்கும். Next see microbial contamination due to the presence of pathogens like Escherichia coli, Salmonella in fruits, vegetables, ready to eat meat and poultry products. So microbial microbes-னால வந்து அந்த food products வந்து contaminate ஆகுது. So Escherichia coli, Salmonella இந்த மாதிரி bacteria அந்த fungi-னால இந்த food products வந்து என்ன ஆகுதுன்னா adulterant ஆகுது. இது வந்து இன்சிடென்டலா நடக்கக்கூடியது. நெக்ஸ்ட் third one is intentionally added adulterants. These adulterants are added intentionally for financial gain. இது வந்து எதுக்காக வந்து adulterant பண்றாங்க கலப்படம் பண்றாங்கன்னா financial gain. ஓகேவா அது அவங்க வருமானம் ஈட்டுறதுக்காக வந்து adulterant பண்றாங்க and have serious impact on the health of the consumers. இந்த மாதிரி வந்து adulterant பண்ணும்போது
it can affect the health of the consumers. அதை யூஸ் பண்றவங்களுடைய ஹெல்த் வந்து சீரியஸா வந்து அஃபெக்ட் ஆகுது. These types of adulterants include, அப்ப பாத்தீங்கன்னா இந்த intentionally adulterants வந்து எதை சொல்லலாம்னா additive and preservative like vinegar, citric acid, sodium bicarbonate, that is the baking soda, hydrogen peroxide in milk, modified food starch, food flavors, synthetic preservative and artificial sweeteners. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த intentionally added adulterants க்கு example. Next B ல பாத்தீங்கன்னா chemicals like calcium carbide to ripen bananas and mangoes. So banana mango பழுக்க வைக்கிறதுக்காக carbide கல் வச்சு பழுக்க வைக்கிறாங்க அது. Next one, not certified food colors containing chemicals like metallic, lead are used to give colors. So இது வந்து certified food colors, தேவையான food colors யூஸ் பண்ணாம அந்த certified இல்லாத food colors வந்து chemicals like metallic, lead எல்லாம் யூஸ் பண்ணி அந்த vegetables வந்து கலர் கொடுக்குது. Like green leafy vegetables, bitter gourd, green peas, bitter gourd, green peasலாம் வந்து green கலர் தரதுக்காக இந்த non certified food colors யூஸ் பண்றது. These colors are added to give a fresh look to the vegetables. இந்த மாதிரி இந்த non certified colors வந்து ஆட் பண்ணும்போது அந்த வெஜிடபிளுக்கு வந்து ஒரு fresh look வந்து கிடைக்கிறதுக்காக they are all added the food colors. Next, edible synthetic wax like shallot and carnauba wax is coated on foods like apple, pear to give a shining appearance. So apple, pear, பேரிக்காய் அதுக்கெல்லாம் வந்து இந்த ஷைனிங் நல்லா வந்து பார்க்க சொல்ல ஃப்ரெஷ்னஸாக இருக்கணும், ஷைனிங்காக இருக்கணுன்றதுக்காக வந்து இந்த சிந்தட்டிக் வேக்ஸ், அதாவது செல்லான்றது ரெசின், தென் கர்னாபான்றது தட் ஆல்சோ ஏ ரெசின் ஃப்ரம் த பேம்ப்ரி. ஸோ அதை வந்து மேலே வந்து கோட்டிங் கொடுக்கறது ஷைனிங் அப்பியரன்ஸ்க்காக. நெக்ஸ்ட் யூ சி த ஹெல்த் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அடல்டட் ஃபுட்ஸ். ஸோ என்னென்ன எப்படி எப்படி வந்து ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகுது இந்த கலப்படமான உணவை சாப்பிட்றதுனால அப்படிங்கும்போது consumption of these adulterated foods may lead to serious health effects. So using these adulterated foods may lead to serious health effects like fever இருக்கும், next diarrhea, next nausea, diarrhea na வாந்தி பேதி வரும், next nausea na குமட்டலா இருக்கும், vomiting இருக்கும், next gastrointestinal disorders, வயிறு சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கும், ஆஸ்துமா, அலர்ஜி அண்ட் நியூரலாஜிக்கல் டிசார்டர், நரம்பு கோளாறு இருக்கும், ஸ்கின் அலர்ஜி இருக்கும், தென் இம்யூன் சப்ரெஷன், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறையும், கிட்னி அண்ட் லிவர் ஃபெயிலியர் ஆகும், தென் கொலன் கேன்சர்னா வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனில் அசெண்டிங் கோலன் டிசெண்டிங் கோலன் இருக்குது, அதுதான் கொலன் கேன்சர் அண்ட் ஈவன் த பர்த் டிஃபெக்ட். ஸோ பர்த்லேயே வந்து குறைபாடு, பிறவிலே வந்து குறைபாடுலாம் இருக்கும். எதனாலனா டியூ டு யூ ஆர் யூசிங் த அடல்ட்ரேட் ஃபுட்ஸ். So see your today's assignment is question is what are the effects of consuming adulterated foods. So அந்த paragraph full எழுதுங்க. Health effects of adulterated food இருக்குல்லையா, அந்த paragraph full write பண்ணணும். Again I repeat the question, what are the effects of consuming adulterated foods? So write the paragraph fully, send the assignment. Thank you children. Have a nice day.